ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருசூலம் ராணி அண்ணாநகரில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சுப்ராஜ் அண்ணனோட வீடு வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிருக்கு. ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சுப்ராஜ் அண்ணனே சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கங்க. நவம்பர் 1ஆம் தேதி எங்கள் வீடு வந்து தன்னாலே தீப்பிடிச்சி எரிஞ்சு போச்சு. எப்படி எரிஞ்சது என்னன்னு தெரியாது எங்களுக்கு. எந்த பொருளுமே மிச்சம் மீதி இல்லை. துணிமணி, பணம், பொருள், நகை, பணம் எல்லாமே ஒன்று கூட நாங்கள் தப்பிச்சதே மறுபொழப்பு தான். அதுலேருந்து தப்பிச்சு வர்றதே எங்களுக்கு பெரிய பாடாகி போச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னே தெரியல எங்களுக்கு. கூட மாட இருந்து பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே கூட சேர்ந்து தீயை அணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே உதவி கிடைக்காதால இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. அக்கம் பக்கத்தில் இவங்க கூட இருக்கிறாங்களா, இவங்க வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்க்குற நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு பண்ணினீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ராகவால அரன்ஸ் அண்ணன் நம்ம பாலா தம்பியெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். இப்போ அவங்களுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு வீடுக்கு 2 வீடாக எரிஞ்சு போச்சு. இப்போ எங்களுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் சுப்புலட்சுமி. எங்கள் வீடு தான் நவம்பர் 1ஆம் தேதி நெருப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. மத்தியானம் 2:30 மணிக்கு என் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் பொருள், நகை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வச்சுருந்த பணம், நகை எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு தங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். பலர் வணக்கம். என் பேர் ஞானசேகர். ஓல்டர் வந்து பழைய எறும்பூட வச்சுருக்கேன். சுப்ராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய கஸ்டமர். அவங்க நவம்பர் 1ஆம் தேதி அவங்க வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க வந்து வாழ்வாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உணவு கூட இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அது உதவி அவங்களுக்கு பண்ணுங்கள். முக்கியமாக தன்னார்வ தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள், கேபிஓ பாலா, லாரன்ஸ் அண்ணா, உங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கனடா நவம்பர் 1ஆம் தேதி தீப்பிடி இருந்துச்சு, இப்போ நீங்கள் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அவங்களுக்கு தெரியும். அதனால தான் சித்திக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களும் நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதனால் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். என் பேர் தேவராஜ். ஒரு பேர் சூப்பராஜ். எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்காங்க. திடீர்னு நவம்பர் 1ஆம் தேதி வீடு பற்றி எரிஞ்சு போச்சு. அவங்களால எந்த பொருளையுமே எடுக்க முடியாத நிலைமைக்கே இதுவாகி போச்சு. நான் அக்கம் பக்கத்து உள்ளவெல்லாம் வந்து அணைச்சதுனால பக்கத்து வீடெலாம் காப்பாற்ற முடிஞ்சது. அந்த ஒரு வீட்டோட அவங்க வீட்டோட முடிஞ்சு போச்சு. அதனால் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நகை, பணம், பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்க ஏதாவது இதுவாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் கவிதா. நான் சுப்புராஜ் அண்ணன் வீட்டு பக்கத்து வீடு. நவம்பர் 1ஆம் தேதி அவங்க வீடு ஒரு 2:30 மணிக்கு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. சுற்றி இருக்கவங்க எல்லோரும் தான் சேர்ந்து வீட்டை நாங்கள் அணைச்சோம். பொருள், பணம், நகை எல்லாமே உள்ளே மாட்டி எல்லாமே போயிடுச்சு. அவங்கள மட்டும் ஆளை மட்டும் நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க எங்கள் வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க, தங்குறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க. என் பேர் குருவம்மா. என் தம்பி தான் சுப்ராசு. அவங்க நவம்பர் 1 அவங்க வீடு நெருப்பு பற்றிருச்சு. எப்படி பற்றிச்சுன்னு தெரியல எங்களுக்கு. அவங்க வீட்டில் இருந்த பீரல், கட்டில், வாஷிங் மிஷின் எல்லாமே டேமேஜ் ஆகி போச்சு. அவங்கள உயிரை காப்பாற்றி கொண்டு வரதே பெரிய செயலாயிருச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை முடிஞ்சால் பண்ணுனீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அவங்கள தாழ்மையோட கேட்டுக்கிடுதோம். வீடு எரிஞ்சிருச்சு. இந்த வீடு 2:30 மணிக்கு. நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். எங்கள் அண்ணன், அண்ணி தான் அவங்க. எல்லாமே எரிஞ்சிருச்சு, ஒன்று கூட இல்லை. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த வந்து ஞானசேகரண்ணா, அவங்களுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, யாருமே பண்ணலை. ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அண்ணா பேசுகிறதையும் கேட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் பேசுகிறதையும் கேட்டிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபண்ட் ரேசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுங்கள். பண்ணுற சின்ன ஹெல்ப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, QR கோடு எல்லாமே நான் கீழே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.